ஒரு விலை மதிக்க முடியாத பொருள் நம்ம கிட்ட கிடச்சா அதை வச்சு என்ஜாய் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம். அதே கதை தான் இங்கேயும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்மளோட சின்ன வயசில் நம்மளை கொஞ்சம் யோசிங்க. சும்மா உருண்டு பிறண்டு குதிச்சு விளையாடிட்டு இருப்போம். கூட யாருமே இல்லைனாலும், விளையாடுறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் நம்மளே நம்ம கூட விளையாண்டுட்டு சந்தோஷமாக இருப்போம். அப்போ விளையாண்டது நம்ம இல்லை, நம்ம ஆத்மா. ஆமாம், உடம்புக்காக இயங்கின ஆத்மா உடம்பு கிடச்சோன்னே அந்த உடம்பை வச்சு விளையாண்டது தான் அதெல்லாம். சும்மா இல்லாமல் தவளும், பின்ன எந்திரிக்க முயற்சி செய்யும், பின்ன எந்திரிச்சும் நிற்கும். அப்புறம் நம்ம உடம்பை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோன்னே என்ஜாய் பண்ணுச்சு ரொம்பவே. எதுக்குன்னே தெரியாமல் ஓடும், சிரிக்கும் சந்தோஷமாக. பின்ன நாள் ஆக ஆக அதோட மதிப்பு தெரியாமல் போயிடுச்சு. அது கூட நம்ம கான்டாக்ட்லேயே இல்லாமல் போயிட்டோம். ஸ்கூல், காலேஜ், ஒர்க், சினிமா அப்படின்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தோம். மென்டல் வேர்ல்டில் மட்டுமே வாழ்ந்தோம், ஃபிசிக்கல் வேர்ல்டை மறந்தோம். இந்த உலகத்தை கற்றுக்க நினச்சோமே தவிர நம்ம உடம்பை மறந்தோம். நோயிங் யுவர் செல்ஃப் இஸ் த பிகினிங் ஆஃப் ஆல் விஸ்டம் அப்படின்னு மறந்து சேஸ் பண்ணோம், வேடிக்கை பார்த்தோம். கடைசியில் நம்மையே மறந்துட்டோம். வேக்கப். த ஃபர்ஸ்ட் சக்ரா, மூலதாரா. அதோட நிறம் சிகப்பு. இந்த சக்ரா நேச்சர் எர்த், அதாவது நிலத்தோட பஞ்சபூத தத்துவம் கொண்டது. எர்த் எலமெண்ட் மீன்ஸ் பேலன்ஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி. இது காக்கிக்ஸ், முதுகெலும்போட அடியில் இருக்குது. டீப்பாக சொல்லணும்னா பெரினியமில் இருக்குது. கிறிஸ்டியானிட்டியில் இதை சர்ச் ஆஃப் ஹெபிசஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சைனீஸ் ட்ரெடிஷனில் ஒன் ஆஃப் த 3 டேன்டியான்ஸ் இன் கோஹாங் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆரா டெவலப் பண்ண நினச்சாலும் இல்லை சக்ராஸ் அவேக் பண்ண நினச்சாலும் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மூலதாரால இருந்து தான் எல்லாரும் ஆரம்பிக்கணும். சரி, ஓகே. இப்போ மூலதாரா பெர்ஃபெக்டாக வேலை செய்தான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உன் பிசிக்கல் பாடியை வச்சே சொல்லிடலாம். உன் பாடி ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த சக்ரா ஸ்ட்ராங்காக இருக்குது. உன் பாடி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அதுவும் ஸ்ட்ராங்காக இல்லை. ரூட் சக்ரா, அதாவது மூலதாரம் மீன்ஸ் பேஸ்மெண்ட். ஒரு மரத்தோட வேர் எப்படி மண்ணுக்குள்ள ஆழமாக போய் நீர் எடுத்து அந்த மரத்துக்கு உயிர் தருதோ அதே மாதிரி தான் இந்த சக்கராவும். இந்த சக்கரா மூலியமாக தான் பிரபஞ்ச சக்தி உடம்புக்குள்ளே என்டர் ஆகுது. இந்த சக்கரா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீ சர்வைவல்கே மீன்ஸ் உயிர் பிழைக்கவே ஃபிட்டுன்னு அர்த்தம். இட் ரெப்ரசன்ட் ஹெல்த்தி ஃபிசிக்கல் பாடி. இதில் ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, மேக்சிமம் நிறைய பேர் நம்ம ஃபிசிக்கல் பாடி கூட டச்லேயே இருக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம மேக்சிமம் நம்ம அறிவை மட்டுமே வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி பழகிட்டோம். நம்ம வேர்ல்ட் கம்ப்ளீட்லி மென்டல் வேர்ல்ட் ஆச்சு. ஜஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் கூட நம்மளை பற்றி நமக்கே தெரியறதில்ல. ஒர்க் அவுட் பண்ணுறது, அப்புறம் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண பண்ணுறோம். சீக்கிரமே போர் அடித்து வெளியில் வந்துடுறோம். பட் நமக்காக அதை செய்கிறதில்ல. கடவுளை அடையிறதுக்கு கூட மொதப்படி ஃபிட்னஸ் தான். இன்ஃபேக்ட் பேசிக் குட் ஃபுட் ஹேபிட்ஸ் கூட மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இல்லை. நம்ம வீக்காக இருக்க மெயின் ரீசன் சோம்பேறித்தனம். ஆனால் இந்த சொசைட்டி அதையும் நார்மலைஸ் பண்ணுது. இஃப் யூ ஆர் வீக் மீன்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சக்ரா ஆல்சோ வீக் அண்ட் யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் சர்வைவல். இந்த சக்ரா வெரி பேசிக். இட்ஸ் அ சக்ரா ஆஃப் காமன் சென்ஸ். இங்கே நிறைய பேருக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறத பார்க்குறோம். பைல்ஸுக்கு மெயின் ரீசன் உன் மூலதாரா வீக்னு அர்த்தம். பேட் ஃபுட் ஹேபிட், நோ எக்ஸசைஸ், நார்மலைசிங் வீக் பாடி, இதெல்லாம் நீ யாருன்னு ஒன்னாலே தெரிஞ்சுக்க முடியாமல் செய்யும். நீ யாருன்னு உனக்கே தெரியலைனா இந்த மேட்ரிக்ஸ் உனக்குன்னு ஒரு ரோல் கொடுத்து அடிமையாக்கிடும். பணம் சம்பாரிச்சா மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். தப்பு. இந்த மணி பேஸ்டு சிஸ்டம் இலுமினாட்டிஸ் அண்ட் எலைட்ஸ் உருவாக்க காரணமே உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான். அது தெரிஞ்சிட்டா நம்ம ஸ்லேவ் இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் புரிஞ்சிட்டா இந்த சிஸ்டம் பிரேக் ஆகிடும். இதை பற்றி தனி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மூலதாரா பற்றி ஸ்ட்ராங்காக பார்க்கலாம். இந்த சக்கரா எப்படி ஸ்ட்ராங் ஆகுறது? நான் ஆல்ரெடி சொன்னேன். இது பேசிக் சக்கரா. குட் ஈட்டிங், ஷவரிங் ரெகுலர்லி, உங்கள் ஃபிசிக்கல் பாடி கூட கணக்கில் இருந்தாலே போதும். இது ஹெல்த்தியாக வேலை செய்யும். இந்த சக்கரா சேஃப்டி, செக்யூரிட்டி, ஹெல்த், ஸ்டெபிலிட்டி, ஜென்ரலாக சொல்லணும்னா சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். உங்கள் வீடு அப்புறம் உங்கள் ஃபேமிலி எல்லாம் ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு சர்வைவானா போதும், தன்னால் வேலை செய்யும். இந்த சக்கரா ஒர்க் ஆகலைனா தான் பயம், படபடப்பு, ஓய்வின்மை, சோம்பேறித்தனம், ஓப்பனாக சொல்லணும்னா உயிர் பிழைக்கவே போராடுற தன்மை தோணும்.
லைக் இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். நாய் துரத்துறப்ப தோணுமே, அந்த மாதிரி உயிர் பிழைக்கவே போராட தோணும் தினமும். எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் பயப்படுவீங்களா? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சக்கரா வீக் தான். இருக்கிற சக்கராலேயே இது பவர்ஃபுல். இது பயங்கரமான எனர்ஜி கொடுக்கும். எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தன் கத்தி எடுத்து குத்த வரானா, ஒன்று உங்களை எதிர்பார்க்காம வேகமாக ஓடினீங்கனாலோ இல்லை அவனை அடித்து போட்டிங்கனாலோ அதுக்கு காரணம் இந்த சக்கரா தான். பட் பயந்து அவன்கிட்ட சப்மிசிவ் ஆனீங்கன்னா அவ்வளோதான், அந்த சக்கரா வீக்குன்னு அர்த்தம். ஏன் சொல்கிறேன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. சிலர் இங்கே ரொம்ப யோசிச்சு மூளையிலேயே ஸ்டக் ஆகிடுவாங்க. ஐயையோ சாப்பிட்ணுமே, காசு இல்லையே, நம்ம வீக்கோ, அப்படியெல்லாம் ரொம்ப யோசிச்சு ஸ்டக் ஆகிடுவாங்க. பட் அனிமல்ஸ் எடுத்துக்கோங்க, அது இன்ஸ்டிங்க்டாக அதை ஈஸியாக எடுத்துக்கும். ரீசன் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் ஆஃப் மூலதாரா. நம்மளும் அனிமல்ஸ் மாதிரி தான். வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் சர்வைவல் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சிலர் ஸ்டக் ஆகி ரொம்ப பயப்படுவாங்க. எக்ஸாம்பிள், சிலர் பயந்து நியூஸ் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பாங்க, பயன்ட்டே இருப்பாங்க. சுற்றி என்ன நடக்குதோ ஏது நடக்குதோன்னு ரொம்பவே பயப்படுவாங்க. நியூஸ் பார்க்குறது தப்பில்லை, பட் அதை பார்த்து நம்ம சேஃப்டியாக இல்லைன்னு சேஃப்டியாக இருக்கும்போதே பயப்படுறது தப்பு. இன்ஃபேக்ட் ஃபிசிக்கல் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைனா மென்டலி உங்களால் ஸ்ட்ராங்காக இருக்கவே முடியாது. ஜஸ்ட் இந்த ஒன் சக்கராலேயே எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். இதனால தான் ஸ்டடிங் சக்கரா மீன்ஸ் ஸ்டடிங் ஹியூமன் நேச்சர். ஃபியர் அப்படின்ற ஒரே விஷயம் நம்மளை நெக்ஸ்ட் ஸ்டெப் போக விடாமல் லைஃப் லாங் இந்த சக்கரா லெவல்லையே நம்மளை அடக்கிடும். ஃபியருக்கு ஆப்போசிட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் காம்னஸ். கான்ஃபிடென்ஸ் அண்ட் காம்னஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வரும், இல்லைனா வராது. ஸோ ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது உன் பிறப்போட கடமை, அதை மறக்காத. இந்த சக்கரா பொறுத்தவரை அது ஒர்க் ஆகலைன்னா எந்த அளவுக்கு ப்ராப்ளமோ அதே அளவு அதிகமாக ஒர்க் ஆனாலும் ப்ராப்ளம். எஸ், அளவுக்கு அதிகமாக ஒர்க் ஆனாலும் உங்களால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. அதுவும் மூலதாரா ஒர்க் ஆச்சுன்னா அது பெரிய ப்ராப்ளம். சர்வைவல்காக என்ன வேணால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கிரிமினல்ஸ்லாம் இந்த கேட்டகரி. மீன்ஸ் மெட்டீரியலிஸ்டிக், அதாவது பணம் பொருள் சேர்க்கறது மட்டுமே வாழ்க்கைன்னு அளவுக்கு அதிகமாக சேர்த்து வாழ்க்கையோட பர்பஸ் மறந்து தப்பாக போயிடுவாங்க. இங்கே மெஜாரிட்டி அந்த கேட்டகரி தான். பொருள் சேர்க்கறது தப்பில்லை, ஆனால் அதே வாழ்க்கையாகி அதை மட்டுமே செஞ்சு கடைசியில் பணம் மட்டும் சந்தோஷம் இல்லைன்னு புரிஞ்சு வாழ்க்கையை தொலைச்சிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்கிற வரை தான் சரி, அளவுக்கு மிஞ்சினா எதுவுமே தப்பு தான். அப்புறம் நிறைய ஆன்மீக குருகள் நம்ம பார்க்குறோம், நான் சக்கரா அவேக் பண்ணிட்டேன், நான் தெய்வம் அப்படிலாம் சொல்லிட்டு சுற்றுறாங்க. சித்தர் நூல்லேருந்து ஒரு இன்ஃபோ கொடுக்குறேன். ஜஸ்ட் திஸ் மூலதாரா சக்கரா மட்டுமே கம்ப்ளீட்லி அவேக் ஆனால், ஐ மீன் பெர்ஃபெக்ட் அவேக் ஆனால் நமக்கு வயசே ஆகாது. இன்ஃபேக்ட் தலையில் வெள்ளை முடி கூட வராது. நான் இவ்வளோ நேரம் சக்கரா டெவலப் பண்ணுறதை பற்றி பேசினேன், பட் அவேக் பண்ணுற வழி சிம்பிள், மெடிடேஷன் மட்டும்தான். இன்ஃபேக்ட் இன்டென்ஸ் மெடிடேஷன் அண்ட் ஹூ ஹேம் ஐ அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சக்கரா பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். நவ் பி ப்ரெசன்ட். சைனிங் ஆஃப் யுவர்ஸ் ஆல்டர் ஈகோ.